என்னுடைய மருமவுல உன் மருமவுளுக்கு எந்த மாதிரி தாலி சரடு பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடுத்து கொடு சரியா? சரிங்க மாமா. இந்தியாவது இப்போ பழைய காலத்து மாடல் இல்லாம இது புதுசு புதுசா மாடல்லாம் வருதா பாத்துக்கியா? அதுல என்ன எதுன்னு விசாரிச்சு அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கொடு. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எது பிடிக்குதோ அதுங்களே எடுத்துக்கிட்டோம். அது இஷ்டம் போல விட்டுட்டு சரியா? அப்புறம் உன் மகன்கிட்ட வந்து ஆபீஸ்க்கு லீவ் போட சொன்னேன், அது என்னாச்சுன்னு தெரியலையே. அதெல்லாம் போட்டுருவான்பா. அவன் பொண்டாட்டிக்கோசரம் நம்ம எங்கேயாச்சும் போறோம்னு சொன்னாலே அதெல்லாம் லீவ் போட்டுருவான். அதெல்லாம் உங்க என் பிள்ளை கரெக்டா தான் இருக்கான். ஆமா பாருங்க சொல்றது சரியா? அதான பார்த்தேன், கரெக்டா வந்துட்டானே. 8 மணி உங்க ஆபீஸ்க்கு இன்னைக்கு 6 நாளைக்கு லீவ் போட சொன்னாங்களே, என்ன போட்டியா? ஏப்பா என்ன பண்ணீங்க புரியாம பேசுறீங்க? பொம்பளைங்க கடைக்கு போனாலே ஷாப்பிங் போனாலே போதும் 6 நாள் இல்ல 6 நாள் ஆனா கூட அவங்க எடுத்து முடிக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு நான் ஃபுல் டே லீவ் சொல்லிட்டேன்பா. பொறுமையா கடைக்கு போய் பொறுமையா எடுத்துருவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பரவாயில்லையே பேரண்டி, பொம்பளைங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு பொறுப்பு வந்துச்சு போல இருக்கியா? போது கத்தை என்ன புகழாதீங்க. மணி புடவை எடுக்க போயிட்டு வரல வாடான்னு சொன்னா என்னால வர முடியாது, நீங்க வரைக்கும் போங்கன்னு சொல்லுவேன். இப்போ உன் பொண்டாட்டிக்கு மட்டும் முழு நாளும் லீவ் போட்டு வர அப்படித்தானே? அப்போ உன் அம்மாவோட உனக்கு உன் பொண்டாட்டி தான் முக்கியம். ஐயோ தாய் குழுங்க, தாயா தாரமான்ற கேள்வி தயவு செஞ்சு எடுத்து கேட்காதீங்க. இப்பதான் என் வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. இதுல மாமியார் மருமக சண்டைக்கு மட்டும் இல்ல, உங்க மகனோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. என்னடா இது, என் பேரனுக்கு வந்து சோதனை இப்படி பயந்துச்சு ஆகுறானே. பயமா? சேச்சே அப்படிலாம் ஒண்ணு இல்ல தாத்தா. அடே டேய் போதும்டா, நாங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நீ போதும் சமாளிச்சதுல போதும் விடு. அப்பா புதன்கிழமை நாள் நல்லா இருக்கான், அன்னைக்கே தாலி பிரிச்சு கோக்கலாம்னு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்கிறது கஷ்டமாச்சே. அவர் சொன்ன மாதிரி அந்த நாள்ல வச்சிருவான். உடனே இந்த விஷயத்த சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு போன போட்டு சொல்லணும். நீ போன போட்டு பேசுவோம். அடே உன் பொண்டாட்டி ரெடியானா இல்லையடா? போயிருக்க தெரியுமா, இந்த ஒரு 5 நிமிஷத்துல ரெடியே வந்துருவா. அப்பா அவருக்கு பொண்ணு கட்டி கொடுத்ததோட சரி, ஒரு முறை வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இங்க வரவே இல்லை, போன போட்டு பேசவும் இல்லை. அதுக்காக நாமளும் அப்படியே இருக்க முடியாதுடா. இது 2 குடும்பம் சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம் தானே. அவங்களுக்கு போன போடு. நான் சொல்லுதே வீட்டு பெரியவங்கன்ற முறையில நானே அந்த மட்டும் பேசுதே, போன போட்டு கொடு. சரிங்கப்பா. அடேங்கப்பா மறி குழந்தவா இது, என்னால நம்ப முடியலையே. என் பொண்டாட்டி இவ்வளவு அழகா கருப்பா இருந்தாலும் கல்யாணம் இருக்குன்னு சொல்லுவாளே, அது இதுதானோ? நாளுக்கு நாளுக்கு என் பொண்டாட்டி அழகாயிட்டே போறாளேப்பா. கருப்பா இருந்தாலும் என்ன அழகா இருக்கா. ஒருவேளை நான் தான் ஆரம்பத்துல இருந்து கவனிக்கலையா? அத்தை பாமா மாதிரி குழந்தை உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். கிளம்பி வந்துட்டியா? போலாமா? போலாம் அத்தை. டேய் அத உன் பொஞ்சாதி வந்துட்டால, பரவானே கூட்டிக்கிட்டு கிளம்பு போ. சரிங்க தாத்தா, வாங்க போலாம். அப்பா போன் போட்டு இங்க போயிட்டே இருக்கு, இன்னும் எடுக்கல. இன்னொரு தடவை போன் பண்ணி பாக்கேன். என்ன பாக்குமாரு, யார் போன்ல? அப்ப இந்த போன் அடிச்சிட்டே கிடக்கு, எடுத்து பேசலாம் தானப்பா. யார் இது போன்ல? ஏமா அது மறி குழந்தை மாமனார் தான் போன் பண்ணுதாரு. அட சம்மந்தி வீட்ல இருந்து போன் பண்ணுதாவளா? கேட்டா போன் எடுத்து பேச வேண்டியதானே? அப்புறம் அவங்க நம்மள தப்பா அடிச்சு மாட்டாவா? இப்படி நேரம் போன் போய் எடுக்காம இருந்தா என்ன அர்த்தம்? எடுத்து பேசணும்ல. ஏமா இவ்வளவு நாளும் பேசுறது இல்ல, இப்ப என்ன திடீர்னு போன போட்டு நம்மளும் பேசுறது இல்ல அவங்களும் பேசுறது இல்ல. இப்ப திடீர்னு போன போடுறாலும் என்ன விஷயமா இருக்கும் தெரியல, யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை உன் அண்ணன் அவ மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாலோ? அடே அப்படிலாம் ஒண்ணு இருக்காதுடா. பிரச்சனை பண்றவ அப்பவே பிரச்சனை பண்ணிருப்பா. இப்படி நாள் கழிச்சு பண்ண மாட்டா பாத்துக்க. வேற எதுவும் விஷயமாட்டம் இருக்கும், எடுத்து போன் பேசு. கொடுங்க, அட்டன் பண்ணி கொடுத்தா பேசுதே. இந்தாங்க நீங்களாச்சு அவங்களாச்சு, நான் உள்ள போறேன். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன இருக்கும் தெரியலையே, எதுவும் பிரச்சனையா இருக்கு மட்டும் இருக்க கூடாதுப்பா கடவுளே. ஹலோ சம்மந்தி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கணுங்க. நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி பேசிருக்கணும். ஆனா கஷ்ட காலம் என்ன பண்றது, கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்துச்சு, அதான் போன் பண்ணி பேச முடியல. மனசு கிடைக்க. ஐயோ என்ன பெரிய பெரிய வார்த்தையில பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. பத்தியா இந்த ஊர்ல இருந்து எங்க அப்பா வந்திருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா முக்கியமான விஷயமா, அவர்கிட்ட போன கொடுக்கன்னு பேசுங்க. ஓஹோ பெரிய சம்மந்தி வந்திருக்காரோ? கொடுங்க கொடுங்க. ஹலோ பெரிய சம்மந்தி ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் நல்லா இருக்கும் தாயி. ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக போன் பண்ணி வர பசங்க நான் நல்லா இருக்கு பத்திக்க. அன்னைக்கு மறு குழந்தை பிள்ளைக்கு தாலி பிடிச்சு போக்கலான்னு நாங்களாம் முடிவு பண்ணிருக்கோம். நீங்களும் அவசியம் அங்க வந்துருங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் இப்படி பத்தி இது நாங்க தான் பேசிருக்கணும். ஆனா கொஞ்சம் மனசு கஷ்டத்துல பேச முடியாம போயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் ஓகே, நீங்க பேசிட்டீங்கல்ல அது நல்ல விஷயம். நாங்க அவசியம் குடும்பத்தோட வந்துருங்க. சரிங்க சம்மந்தி. சரிங்க அவைக்க. குமாரே, அட குமாரே. என்னமா கூப்பிட்டீங்களா? என்னமா என்ன பிரச்சனை? உன் அண்ணன் மாமா வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா. வாழ வந்து வீட்டுல வாய வச்சுட்டு சும்மா இருந்தா நல்லபடியா வாழ முடியும். ஏதாவது நம்ம பண்ணி பிரச்சனை பண்ணிருப்பா, அதனால அவங்க போன போட்டு அவ வாய் ஆடுறான்னு சொல்லிருப்பாங்க. அதானே இப்ப நம்ம போய் அந்த பிரச்சனையை வக்காலத்து வாங்கிட்டு வரணும், அப்படித்தானே? சொல்லுவா. ஏடா அவ ஒண்ணும் வாயாடல, நீ தான் இப்ப நட வாயாடிட்டு கிடக்க. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல பத்திக்க. அவ அங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு கிடக்கா. அப்படியா? ஆமாம்டா, புதன்கிழமை நான் நல்லா இருக்கான். அதனால தாலி பிரிச்சு போக்கலாம்ட்டு சம்மந்தி வீட்டுக்காரர் போன பிடிச்சினாவோ. அப்புறம் 6 மாசம் பிறக்குதுல, அதுக்கு முன்னாடி பிரிச்சிடணும்னு சொல்லியிருக்காவோ. நல்ல விஷயத்துக்கு கண்டு அவங்க போன பட்டாவோ. நீ தான் என்னடா இப்படி பக்கம் பக்கமா 4 பக்கமா பேசிட்டு கிடக்க. எல்லாம் உன் அண்ணன் மாவு பண்ற காரியம் அப்படி. சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மாப்பிள்ளை பொண்ணுக்கு எல்லாருக்கும் நம்ம துணி எடுத்து கொடுக்கணும் பாத்துக்க. அது மட்டும் இல்ல அவங்களுக்கு நகையும் செய்யணும்.
ஏமா ஏற்கனவே அவ கல்யாணத்துக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாச்சுல, மறுபடியும் என்னமா? என்னதான் இருந்தாலும் அவ என்ன அண்ணன் அவள அவளுக்கு என்னைய பிடிக்காம இருக்கலாம், அதுக்கோசரம் நம்ம அப்படியே விட்டு முடியுமா? இன்னைக்கு நாளை எலிக்கா சொன்னாலே அவளுக்கு அமைச்சு அனுப்பிச்சு கொடுத்துருக்க நம்ம அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு அவ புரிஞ்சுட்டு வாழ்வா பாத்துக்க. அப்ப இந்த அத்தைக்காரியை பத்தி அவ சந்தோஷமா நினைப்பாவல, அது போதும்டா எனக்கு. அம்மா இல்லாத பிள்ளை அப்பங்காரமே இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அத்தைக்காரி நான் இருந்தா அமைதியா இருக்க முடியாதுல, நம்மளால முடிஞ்சதை எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிக்கணும் பாத்துக்க. சரியா? கடைக்கு போய் நம்ம வேண்டியதுல வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருவா. சரிம்மா, என் நினைச்சதை கேட்க போறீங்க, இதுக்கு மேல உங்க விருப்பம். என்னைக்காச்சும் ஒரு நாள் என் அண்ணமாவை என்ன புரிஞ்சுக்கிடுவா. அவங்க அப்பங்காரனே என்னைய புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு வாத்தி பேசி இம்பட்டு நல்லா பேசாம இருந்து பகையை வளர்த்துட்டாரு. பாவம், இந்த பொண்ணு மனசுலயே பகையை வளர்த்துட்டாரு. அதனால தான் அவளுக்கு என்னைய பார்த்த உடனே பிடிக்கல போல. ஆனா அவளுக்கு நான் பார்த்து வச்ச இந்த வாழ்க்கையை கண்டிப்பா பிடிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம்பா சொல்ல வேண்டியங்களும் சொல்லியாச்சு, வேற யாருக்கும் சொல்லணும்? என்னடா எப்படி கேட்க? நமக்கு முக்கியமான அங்காளி பங்காளிக்கு மட்டும் சொல்லி விடு. வீட்டுல சிம்பிளா தானே பண்ண போறோம், மற்றபடி ஊரெல்லாம் கூட்ட வேண்டாம். நமக்கு தெரிஞ்ச முக்கியமான 4 பேருக்கு மட்டும் போன போட்டு சொல்லு. சரிப்பா, நான் போய் சத்த நேரம் படிக்க, நீ எல்லாருக்கும் போன போட்டு சொல்லிட்டு விஷயத்த. வாங்க சார், வாங்க மேடம், என்ன பார்க்குறீங்க? அது தாலி சரடு பார்க்கணும். ஓகே சார், எத்தனை மாதிரி எந்த மாதிரி டிசைனில் எத்தனை பவுனில் வேணும்னு கொஞ்சம் சொன்னீங்களா, அதுக்கேற்ற மாதிரி எடுத்து காட்டுவேன். ஒரு 5 பவுன் இல்ல 7 பவுன் அந்த மாதிரி கிடைக்க. என்னது 5 பவுன் 7 பவுனா? நகை விக்கிற விலைக்கு அதுல எதுக்குங்க அவ்வளவு வேணாம், ஏதாவது 1-2 பவுன்ல எடுக்க. மறிக்கொழுது, நீ எது பேசுற? 1-2 பவுன் எல்லாம் யாரும் சாலி செய்து போட மாட்டாங்க. 5 பவுன் 10 பவுன் 15 பவுன் போட்டுட்டு இருக்காங்க. நீ என்னன்னா 1-2 பவுன் கேட்கற? நீ பேசாம அமைதி இரு. தாத்தா சொல்லி விட்டுருக்காரு எல்லாம் நல்லபடியா எடுக்கணும்னு, அதனால நாங்க எடுத்து தருவோம். உனக்கு எந்த டிசைன் வேணும்னு நீ பார்த்து மட்டும் எடுத்துக்க. அத்தை வரட்டுமே, இன்னும் அவங்க இன்னும் வரலையே. அம்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீங்க போய் பாருங்கன்னு சொன்னாங்கல்ல. நீ பாரு, உனக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடுத்து வை. அம்மா வந்த உடனே காட்டு, அதுக்கப்புறமாட்டிக்கு ஏதாச்சும் ஒன்று எடுத்துப்போம். சார், இது எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க டிசைன் செயின் மாடல் சார். பாருங்க, நீங்கள் கேட்ட மாதிரி 5 பவுன் 7 பவுன் இதில் இருக்குது. உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னு பாருங்க சார். மறிக்கொழுது பாரு, உனக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கு பாரு. அது எல்லாமே நல்லா இருக்கு, இதுல எது எடுக்கிறது? மேடம், ஒவ்வொன்றா கழுத்தில் வச்சு பாருங்க, உங்களுக்கு எதுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. சரி. அம், 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 அம். என்ன சின்ன பண்ணே ஒய்யாரமா உட்காந்துட்டு நீ ஒரு ஆளே எல்லாத்தையும் தீண்டிட்டு இருக்க, போதுமா? அடடே வாங்க பச்சைக்கிளி மேடம், வாங்க. என்ன இந்த பக்கம்? எல்லாம் என் பழைய ஃப்ரெண்ட பார்க்கலாம் தான் வந்தேன். என்னது பழைய ஃப்ரெண்டா? நான் என்ன அவ்வளவு பழசாவா போயிட்டேன்? இதுல ரொம்ப ஓவரு. என்னை பார்த்தா என்ன அப்படியா இருக்கு? நான் அப்படி சொல்ல வரல சின்ன பொண்ணு, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த இப்ப எப்படி இருக்கன்னு அதை தான் அப்படி சொன்னேன். என்ன சின்ன பொண்ணு, உங்க ஆச்சி வீட்டுல இருந்ததை விட இங்க நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமா இருக்கத பின்னே. எங்க ஆச்சி வீட்டுல இருக்கையில இதை செய்யாத அதை செய்யாத இங்க போகாத அங்க போகாதுன்னு 1008 ரூல்ஸ் போட்டு கண்டுச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லல்ல. என் மாமியார் முன்ன மாதிரி இல்லையே, இப்பதான் மாறிட்டாவுல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தானே இருக்காவோ. குழந்தையும் எங்க அத்தையை பாத்துக்கிறாவோ, வீட்டு வேலையை அவங்க பாத்துக்கிறாவோ. நான் கூட மாட ஏதாவது 1-2 வேலை செய்ய அம்பிட்டியா. இப்ப பாரு, திணியில உட்காந்துக்கிட்டு இவ்வளவு ஜாலியா காலை நட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு கிடைக்கேன். இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சா? இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையா சொல்ல போனா இவ்வளவு நாளே எங்க மாமியார் வீட்டுல இல்லையேன்னு ஏக்கமா இருக்கு. அரே வாவ், உன் மாமியார் மனசு மாறந்தாலும் நம்ம இதுக்காக தானே ஆசைப்பட்டா. இப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்லாம் இருக்கட்டும். உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு இந்த வாழை பழத்தையோ இந்த என் கையில வச்சுக்கிற பழத்தையும் வாங்கி போடு. ஐயோ வேணாம் சிறப்பு, நான் இப்பதான் சாப்பிட்டேன், எனக்கு எது வேண்டாம் பாத்துக்க, நீ சாப்பிடு. யாட்டி சொல்ல மாட்டுவா? மாசமா இருக்கிற பிள்ளைய எதுல உட்கார வச்சுட்டு நான் மாங்கன்னு தின்னு குறவு வவுத்து வழியில நொந்து சாவா? ஐயோ என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசிவிட்டியே. இங்க பாரு, உண்மையில நான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன், எனக்கு எதுவும் வேண்டாம் பாத்துக்க, நீ சாப்பிடு. நான் என்ன உன்னை பார்த்து அப்படியே புறம்படுதே, பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டியே. சரி சரி, சும்மா தான் சொன்னேன், விடு. உன் பிள்ளைய பார்க்கலாம் ஆசையா வந்தேன், இப்ப அவன் வீட்டுல இல்லையோ? வழக்கம் உள்ளதையா என் அத்தையோட சேர்ந்துட்டு ஊர் கதை பேசுறது காட்டி போயிருக்கான். ரைட், சரிங்க. எனக்கும் வீட்டுல இருக்க போர் அடிச்சது. என் அத்தையும் என் வீட்டுக்காரரும் கொஞ்சம் கடைக்கு போறோம்னு சொல்லிட்டு இருந்தாவோ. இந்த என் அத்தையோட அண்ணன் பொண்ணு இருக்கல மறிக்கொழுந்து, அவளுக்கு புதகை மேல தாலி பிடிச்சு போக போறாவலாம். அதுக்கு சில பொருளா வாங்கணும்னு அத்தை சொல்லிட்டு இருந்தாவோ. அவங்கள கடைக்கு கிளம்பிட்டு இருந்தாவோ. சரி, நானும் என் குட்டி மருமவனை பார்க்கலாமே வந்தேன். பார்த்தா அவனும் இங்க இல்லையா? வெரி போர். என்னது போரா? ஏட்டி உன் முன்னாடியே நான் ஊத்தி உட்காந்துருக்கேன். என்னைய பார்த்து வந்து சொல்லுது, வா வா நம்ம உள்ள போவோம்.